அடங்கப்பா இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு இருந்தது நேற்று லைவ் பார்க்கும்போது. வாட்டர் மேலில் போட்டு அடி அடிக்கிறாங்க. ஸோ என்ன விஷயம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டர் மேலன் கிட்ட வந்து நியாயம் கேட்க போகிறாங்களா. என்னன்னா திவாகர் வந்து டாஸ்கில் வந்து இந்த மாதிரி இந்த அக்கா வந்திருக்காங்க இல்லையா, அக்காவும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் ரொம்ப பேடாக இருக்காங்க, வெஸ்ட் பிஹேவியர், பேடு கேரக்டர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி என்னை பற்றி வந்து அப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு சாந்திரா வந்து நியாயம் கேட்க போகிறாங்க. கூட பிரச்சனை இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து இண்டிவிஜுவல் கண்டெஸ்டன்ட் தானே. சாந்திராக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்களே வந்து பேசி சால்வ் பண்ணிக்கட்டும். இவங்களே வந்து பிரஜன் வந்து போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வாட்டர் மேலன் கிட்ட வந்து நியாயம் கேட்குறாங்க. அது எப்படி நீங்கள் அப்படி சொல்லலான்னு சொன்னதுக்கு, நீங்கள் மட்டும் என்ன வந்து கிரிஞ்சாக இருக்குது, வாட்டர் மேலன்லாம் ஒரு பேரா, உங்களுக்கு யார் இந்த பேர் வச்சாங்க, இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுறது நல்லாவே இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியலையா, ஒருத்தரை பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது நீங்கள் தானே சொன்னீங்க, அப்புறம் நீங்களே வந்து என்னோட பேரை வச்சு வந்து எவ்வளோ கிண்டல் பண்ணீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா, அதனால தான் வந்து உங்களுடைய கேரக்டர் வந்து வெஸ்ட்டாக இருக்குது, வெஸ்ட் பிஹேவியர், பேடு கேரக்டராக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து சாயந்தரம் கேட்குறாங்க கிரிஞ்சு பெருசா இல்லை பேடு கேரக்டர்னு சொன்னது பெருசா. ஸோ அதுக்கு வந்து திவாகர் சொல்கிறாங்க கிரிஞ்சு தான் பெருசுன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் நான் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனால் சாந்திரா சொன்னதுனால தான் வந்து இவங்க திவாகரும் வந்து சொன்னாங்க சாந்திரா வந்து பேசாமல் இருந்திருக்கலாமே, இவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, இந்த மாதிரி யார் பேர் வச்சா, கிரிஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்லணும். அந்த மனுஷனே பாவம் வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கலாய்க்கிறாங்க. பிக் பாஸும் கலாய்க்கிறாரு, விஜிஎஸும் கலாய்க்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தெரியாம ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட்ல வந்து அவர் பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே வெளியே இருந்து பார்த்துட்டு தானே வராங்க. டார்கெட் பண்றதுக்கு அந்த வீட்டில் யாருமே இல்லையா, இல்லை வேற எந்த குரூப்புமே இல்லையா? எதுக்கு வாட்டர் மேலனை டார்கெட் பண்ணுறாங்கன்னா அவர் வந்து செம்ம ஈஸி டார்கெட்டு, யார் வேணாலும் அடிக்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தெரியும். வந்த வயல் கார்டில் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒப்பீனியன் சொல்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், அன்னைக்கு எதுக்கு 4வது வாரம் நாமினேஷன் ஃப்ரீன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் கேட்டாங்களா? ஸோ நைட்டு சண்டை வந்து ரொம்ப நேரம் போயிடுச்சு, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து திவாகர் வர்சஸ் சாந்திரா பிரஜின்.